ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். டிஎன்இஜிஏ வெப்சைட்டில் வந்து கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். டிஎன்இஜிஏ இ சேவை மையம் வந்து கேன் நம்பர் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்ப்போம். வந்து பிசி இல்லைன்ற மொபைலில் இருந்தால் டெஸ்க்டாப் மோடை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு இ சேவை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு வர வெப்சைட்டில் வந்துட்டு டிஎன்இஜின்னு சொல்லியிருக்கான். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இது டிஎன்இஜிஏ தமிழ்நாடு இ சேவை போர்ட்டல், அஃபீஷியல் போர்ட்டலை வந்து இங்கிலீஷில் வந்து மாற்றிக்கிறேன். இதில் சிட்டிசன் லாகின் சொல்லியிருக்கான். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து வேணும் இந்த வெப்சைட் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இதில் நியூ யூசர் சைன் அப் கேர்னு சொல்லி கீழே இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இதில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுறவங்க இருக்கும். இதில் எந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து போடுறீங்களோ அதான் வந்து சிட்டிசன் லாகினோட பாஸ்வேர்டு. உங்களுடைய மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக்ட், உங்கள் அட்ரஸ் எல்லாமே வந்து என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா வந்து கொடுத்துட்டு சைனப் கொடுத்துருங்க. அதில் வந்து என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்தீங்களோ அதை வந்து மேலே வந்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் வந்து பண்ணிக்கோங்க. கீழே கேப்சா வந்து என்டர் பண்ணிங்க. இந்த பேஜுக்கு வந்து வந்த உடனே வந்து இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கான். அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எந்த ஆப்ஷன் வந்தால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கனாலே வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர்னு சொல்லியிருக்கோம். கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து கேன் நம்பர் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதில் மேலே இருக்கிற அந்த கேன் நம்பர் வந்து அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இதில் வந்து அவங்களோட டாக்குமெண்ட் டைப்ஸில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர், டாக்குமெண்ட் டைப்ஸ் 2வில் வந்து ரேஷன் கார்டு வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து உங்கள் ஆதார் நம்பர், விண்ணப்பதாரர் பெயர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் ஹஸ்பண்ட் ஃபோட்டோஸ், தந்தை தகப்பனார் பெயர்கள், அப்புறம் உங்கள் மதர் நேம், ரிலிஜன், கல்வி தகுதி,
உங்கள் டிஸ்ட்ரிக், ஸ்டேட், தாலுகா, உங்கள் வில்லேஜ் எல்லாமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஜஸ்ட்டு ஒன் டைம் வந்து இதை வந்துட்டு நீங்கள் வந்து பதிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் இல்லைனா உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த் இதை மட்டும் அடித்தா இந்த வெப்சைட்டில் வந்து எப்போ வேண்டாலும் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்ட்ரீட் அட்ரஸ், உங்கள் பின்கோடு, பிளாக், உங்கள் வந்து டோர் நம்பர் மேற்கொண்டு எல்லாமே இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்னும் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் தான் வந்து உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து கொடுக்கணும். நார்மலாக நீங்கள் கேன் நம்பர் வந்து ஒவ்வொரு வாட்டி நம்பர் டைப் பண்ணி தேவையில்லை. உங்கள் மொபைல் நம்பரை வந்து போட்டாலே கேன் நம்பர் வந்து இதில் 15 டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அதனால் மொபைல் நம்பர் வந்து பெர்மனெண்ட்டான மொபைல் நம்பரை வந்து கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி கொடுத்துட்டு கொடுத்துங்க. அடுத்து வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு, பேங்க் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் பிரான்ச் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும். இதில் திரும்ப அந்த அடங்கல் எக்ஸ்ட்ராக்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆன கேன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். அதை வந்து ஓடிபி வந்து கேட்டு உங்களுடைய ஃபார்மர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் அடங்கல் ரிப்போர்ட், அடங்கல் அறிக்கை, எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு இதிலே வந்து காட்டிடும், ஷோ ஆகிடும். நீங்கள் வந்து இதிலே வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்க. இதில் வந்துட்டு நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணித்தான் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ண முடியும். அடங்கல் ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வேந்திரன் யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். சேவை சம்மந்தமாக நம்ம சேனலில் வந்து பல வீடியோ வந்து போட போகிறோம். அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க.